வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஓப்பன் பண்ண உடனே செத் ரோலன்ஸ் தான் வராரு. 2 வாரத்துக்கு முன்னாடி பால் ஹேமனுடைய மண்டையை உடச்சி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருப்பேன். விஷன் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குவேன். விஷனை உருவாக்குனது நான், அதே மாதிரி அதை அழிக்க போகிறதும் நான் தான். உருவாக்குனதும் நானே, அழிப்பவனும் நானேன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பால் ஹேமன் இந்த இடத்துக்கு வராரு. ஒரு பக்கம் கண்ணு சவுந்துருக்குது, மூக்கு உடச்சிருக்குது. செத் ரோலன்ஸ் அடித்த அடியோட சைடு எஃபெக்ட் நல்லாவே தெரியுது. நான் பாரு, நீ என்னை அட்டாக் பண்ணியிருக்கிற, அது ஓகே தான், பட் இருந்தாலும் நீ அதுக்கு அனுபவிக்க போகிற, அது 10 மடங்கு அனுபவிக்க போகிற, அதுவும் எஃப்ஐ மூலியமாக அனுபவிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ப்ராக் லெஸ்னரை கூப்பிட்டாரு. அந்த தருணத்தை பார்க்கறதுக்கே பங்கமாக இருந்தது. ப்ராக் லெஸ்னர் அண்ட் செத் ரோலன்ஸ் பழைய அந்த ஃபியூடை பற்றி நமக்கு தெரியும். 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க போகிறாங்க. அதே நேரத்தில் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேம் பண்ணுறது யாரை கேட்டிங்கன்னா மொத்தமாக இருக்கிற மாஸ்க் மேனை. ஸோ எல்லா மாஸ்க் மேனையும் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் தவிடு இப்படி ஆக்கிட்டாரு. கையில் கிடச்சவன் எல்லாவனையும் பார்த்தீங்கன்னா தூக்கி பந்தாடுறாரு, எஃப்ஐ போடுறாரு. இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சூப்ளெக்ஸ் போட்டு பறக்க விடுறாரு. அதுக்கப்புறமா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து செத் ரோலன்ஸை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டு ஆஃப் ஆகுது. அட என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ஓபா ஃபெமி இந்த இடத்துக்கு வராரு. செத் ரோலன்ஸ் தான் இருக்கிறாரு. ஓபா ஃபெமிக்கு என்ன வேலை இந்த இடத்துல அப்படிங்கிறது உங்களுக்கு தோண மாதிரி எனக்கும் தோணுச்சு. ப்ராக் லெஸ்னர் என்னங்க ஓபா ஃபெமியை பார்த்து மிரண்டு போயிட்டாரு. அப்படியே திருன்னு முழிக்கிறாரு, பயத்தில் இருக்கிற மாதிரி இருக்காரு. ஐயா ப்ராக் லெஸ்னர், நீங்கள் பீஸ்தியா? யார் வந்தாலும் எதிர்த்து நிற்கிறதுனால தான் உங்களுக்கு பீஸ்டே பேர் வச்சோம். ஓபாவை பற்றி பயந்துட்டிங்களா? ஓபா ஃபெமி வரும்போது அப்படி ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமான ஒரு சேர் கிடைக்குது. அந்த தலைவன் அப்படியே பார்த்தீங்கன்னா தலைவன் முன்னே பார்த்து நிற்கிறார். 2 தலைவனும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நிற்கிறாங்க. அதே நேரத்தில் செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்குள்ளே நீங்கள் பஞ்சாயத்தை வச்சுக்கோங்க, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஓபா ஃபெமி ப்ராக் லெஸ்னர் அட்டாக் பண்ணிட்டாருங்க. சத்தியமாக இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ப்ராக் லெஸ்னரை சேலஞ்ச் பண்ணவர் ஓகே, அட்டாக் பண்ணவரெலாம் எதிர்பார்க்கல. ப்ராகையே அட்டாக் பண்ணிவிட்டு அவருக்கு நெஞ்சுக்கு மேலே காலை வச்சு, எப்படி ப்ராகோடைய நெஞ்சுக்கு மேலேயே ஓபா ஃபெமி காலை வச்சு ரசல்மனியால கொம்மால நான் அவனை சேலஞ்ச் பண்ணுறேன்டா அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாரு பாருங்களேன். எம்மா இது சரியான வெறித்தனமாலாம் இருக்குது. ஸோ ப்ராக் லெஸ்னர் இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி ரசல்மனியாக்காக சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராவோட ஓப்பனிங்காகவே நடந்துருக்குது. ப்ராக் லெஸ்னர் மேலே ஒருத்தன் கை வைக்கிறதுக்கே யோசிப்பா, இன்றைக்கி காலையே ஒருத்தன் வச்சுருக்கிறான்னா ஸோ ஓபா ஃபெமி என்ன ஆக போகிறான்னு தெரில, அல்லது ஓபா ஃபெமினால ப்ராக் லெஸ்னர் ஆக போகிறாரா அப்படிங்கிறத நம்ம சிறிது நாட்கள் வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா எல் கிராண்டே அமெரிக்கானோ விசிஸ் ஓஜி எல் கிராண்டே அமெரிக்கானோக்கான சிங்கிள்ஸ் மேட்ச். இதை நம்ம ரசல்மனியில் எதிர்பார்த்தோம். WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராலையே நடத்துகிறாங்க. பிளாக் மாஸ்க் போட்டிருக்காருல, அவர் ஹீலு, கலர்ஃபுல் போட்டுக்கு ஒரு ஃபேஸு நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. மேட்ச் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க. இந்த ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரானோ இருக்கிறார்ல, அவர் எப்படியாவது சீட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது எல் கிராண்டே அமெரிக்கானோ அவர் பார்த்துக்கிறாரு. அதே நேரத்தில் எல் கிராண்டே அமெரிக்கானோ படுத்து கிடக்கிறாரு. ஓஜி எல் கிராண்டே அமெரிக்கானோ பிரானோவை பார்த்துக்காருல. கூட இருக்கிற ராயோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவருடைய மாஸ்கில் மெட்டல் ஷீட்டை வச்சுட்டார். இது தெரியாமல் எல் கிராண்டே அமெரிக்கானோ கரெக்டாக மேலேருந்து குதிப்பார். அவரோட மண்டையை வச்சு கரெக்டாக அந்த மெட்டல் பிளேட்டில் பற்றி எல் கிராண்டே அமெரிக்கானோ, அதாவது ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோடைய மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகிட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட எல் கிராண்டே அமெரிக்கானோ, அதாவது பிளாக் கலர் எல் கிராண்டே அமெரிக்கானோ இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார். சீட் பண்ணி இன்றைக்கி எல் கிராண்டே அமெரிக்கானோவை வீழ்த்தி பிளாக் கலர் எல் கிராண்டே அமெரிக்கானோ வின் பண்ணியிருக்காரு. 2 பேருமே எல் கிராண்டோ அமெரிக்கானோ அப்படிங்கிறதுனால எனக்கு பேரை சொல்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ நம்ம பிளாக் எல் கிராண்டே அமெரிக்கானோன்னு சொல்லலாம், அவரை ஓஜி எல் கிராண்டே அமெரிக்கானோன்னு சொல்லலாம். இதில் பிளாக் எல் கிராண்டே அமெரிக்கானோ வெற்றி பெற்றுட்டார். சரி, அப்படியே பேக் ஸ்டேஜில் பார்த்தா கார் வருதுங்க. காருக்குள்ளே யார்? நம்ம சாரு ரோமன் ரெயின்ஸ் சூப்பர் ஸ்டார் பாரு. அப்படியே தலைவன் பார்த்தீங்கன்னா கெத்தாக நடந்து வரான். அந்த இடத்துக்கு ஜிம்மி அண்ட் ஜே யூசர்ஸ் இருக்காங்க. அப்படியே மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ
கவான், நீங்கள் லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசுனதுக்காக நீங்கள் ஒரு பெஸ்ட் ரிவெஞ்சிங் கொடுத்தீங்க. ஸோ ரோமன் அப்படியே ஒரு மெசேஜ் கொடுக்காரு நம்ம பங்குக்கு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பிளட் லைன்னா என்னென்னு. ஸோ இன்றைக்கி ஷோவை நான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறேன், முடிக்க போகிறதும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டு பங்கோடைய கமெண்ட், போன வாரம் பேசின பங்கோடைய கமெண்ட்டுக்கு நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த வாரம் ஆன்சர் பண்ண போகிறாரு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா தானோசன் பெருசாலாம் என்னமும் பண்ணலங்க, அவரோட டிஷர்ட்டை ப்ரமோட் பண்ணதுக்காக ஃபேன்ஸ் பற்றியில் குரலி வித்தையை காட்டிட்டு போயிருக்காரு. அப்புறமா லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஃபின் பலர் அட்டாக் பண்ணதை பற்றி ஒரு ப்ரோமோ கட் பேசுகிறாங்க. ஏன்ப்பா டாமினிக் மிஸ்டீரியோ வரல, மெயின் ஸ்டேஜில் பேசலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாமினிக்கு போன வாரம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏல சண்டை போட்டதில் மண்டை உடஞ்சிருந்தது. இதை நம்ம நேற்றுக்கே ஒரு வீடியோவை பார்த்துருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா அவரால் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக்கு வர முடியலை. அதே மாதிரி ராக்கெல் ராட்ரிகஸுக்கு இன்றைக்கி ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஸ்டெஃபனி வார்க்கர் கூட ஒரு மேட்ச் இருக்குது. அதே மாதிரி பெண்டா பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங் இன்றைக்கி மண்டே நைட்டால் விட போகிறாருங்க. இதை தவிர்த்து பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ், ஜிம்மி அண்ட் ஜே உசோ இவங்க எல்லாருமே 3 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் போன வாரம் ரோமன் ரெயின்ஸை பற்றி பங்கு பேசினது, பங்கு எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறான் அப்படிங்கிறத பற்றி ஜிம்மி அண்ட் ஜே ரோமன் ரெயின்ஸை பேசிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது நம்ம 2022-23 காலத்தில் அந்த ஸ்மாக் டவுனில் பேக் ஸ்டேஜில் ரோமன், ஜே, ஜிம்மி 3 பேர் உட்காந்து பேசுவாங்களே, அந்த செக்மெண்ட் எனக்கு ஞாபகம் வந்தது. சிரிச்சு பேசின செக்மெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே பழைய செக்மெண்ட் தாங்க ஞாபகம் வந்தது. பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருந்தது. அதன் பின்பு உமன்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற ஏஜே லீ அவங்களுடைய உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கண்டெண்டராக செலக்டாக இருக்கிற பெய்லிக்கு அகென்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறமா பெய்லிக்கும் ஏஜேலிக்கும் ஒரு மேட்ச், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. மேட்ச்சை ரொம்பவே நல்லா கொண்டு போனாங்க, நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், சூப்பராக கொண்டு போனாங்க. அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஏஜேலி பெக்கி லிஞ்சை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் அவங்களுடைய உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரீடைன் பண்ணிட்டாங்க. அப்படியே பேக் ஸ்டேஜில் பார்த்தா பெண்டா பார்த்தீங்கன்னா அவருடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காரு. அப்படியே இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்போடு நடந்து வராரு. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா ஜேடி மேக்டனும் அந்த டைட்டிலுக்கான வாய்ப்பை ஆடம் பியர்ஸ்ட்டு கேட்டிருக்காரு. பட் ஆனால் அவர் சொல்லிட்டாரு, இவனுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்காது, வேறொரு ரெஸ்லருக்கு தான், ஒரு நல்ல மனிதனுக்கு தான் நான் அந்த வாய்ப்பை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது யார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த பக்கம் ஏஜேலி பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ரீட்டைன் பண்ணிட்டாங்களே, அப்படியே பார்த்தீங்கன்னா கை கொடுக்குறாங்க பெய்லிக்கு. பெய்லியும் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கொடுக்காத, கட்டி பிடிச்சிக்கோமான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அவங்களுடைய அன்பை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஷேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏஜேலி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கிட்ட இருக்கிற டிவோர்ஸ் சாம்பியன்ஷிப்லாம் தூக்கி காணிச்சு ஒரு செலிப்ரேட்டிங் மோடோட இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்கும்போது பெக்கி லிஞ்ச் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து ஏஜேலியை தர மாதிரியே அட்டாக் பண்ணுறாங்க. தர மாதிரினா அந்த மாதிரி வேறு மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பயங்கரமான அட்டாக். ஸோ அதுலேயும் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை அவங்களுடைய முகத்திலே வச்சு அடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் இந்த டைட்டிலை நான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டைட்டிலை தூக்கி காட்டி ஒரு பயங்கரமான செக்மெண்ட்டை இன்றைக்கி பெக்கி லிஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏஜேலிக்கு இன்றைக்கி பயங்கரமான அடிதான் போல இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்போடைய டேரம் காய்ஸ், உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இதுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ உமன்ஸுக்கு தொடர்ந்து மென்ஸ்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பாருங்களேன் WWE எப்படி நடத்துகிறாங்கன்னு. உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், அதே மாதிரி மென்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். இந்த சேலஞ்சிங்கை அக்செப்ட் பண்ணிட்டு வருவது டிராகன் லீ. ஓ, நீ மாஸ்க் ரெஸ்லர் கூட தான் மோதுவியோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. சரி, பெண்டாக்கும் டிராகன் லீக்குமான மென்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் செம்மையாக கொண்டு போகுது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டிராகன் லீ எப்படியாவது வெற்றி பெறலான்னு பார்க்காரு, பட் நான் முடியலை. பெண்டா அகெயின் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரீடைன் பண்ணிட்டாரு. ஸோ போகும்போது டிராகன் லீ கூட கையெல்லாம் கொடுத்துறாரு. ஏன்னா 2 பேருமே நண்பர்கள், அதனால் கை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பால் ஏமன், லோகன் பால் மற்றும் ஆஸ்டின் தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராக் லெஸ்னர் வந்து அவன் வந்து ஓபா ஃபெமியுடைய பிளானை பார்த்துக்குவான், செத்ரோன்ஸோட விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். இப்போது நான் உங்களுக்கு ஒரு வேலை சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இப்போது டாக் டீம் டைட்டில் வின் பண்ணுங்கள். டாக் டீம் டைட்டிலுக்கான வேக்கண்ட் வந்து இப்போ காலியாக தான் இருக்குது. ஊசோஸை எதிர்த்து அவங்கக்கிட்ட இருக்கிற டாக் டீம் டைட்டில் நீங்கள் தான் எப்படியாவது கொண்டு வரணும், அதன் வேலை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்லிமெண்ட் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக கூடிய சீக்கிரம் மோத போகிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெட்டாலியாக்கும் மேக்ஸின் டுருபிக்கான ஒரு ரீமேட்ச். இதோட இவங்களுக்குள்ளே இருக்க ஸ்டோரி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி, மேட்சும் ஆரம்பிக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் கொண்டு போகிறாங்க. மேக்ஸினை நெட்டாலியா பார்த்தீங்கன்னா ஒரு கை பொம்மை மாதிரி பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ மேட்சும் ரொம்ப நல்லா கொண்டு போகிறாங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மேக்ஸின் டுருபியை நெட்டாலியா வந்து ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ இந்த மேட்சோடைய வெற்றியாளர் நெட்டாலியா.
நாட்டின்னு தானே கூப்பிடணும். அதே மாதிரி ராண்டி ஆர்டனை வச்சு ஒரு ப்ரொமோ காட்டுறாங்க. பேக் ஸ்டேஜில் போன வாரம் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணதை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி அட்டாக் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி யாருக்கிட்டேயோ பேசிகிட்டு இருக்காரு. ராண்டி நீ அப்போ நீயா ஹீல் கேரக்டர் ஆகலையா, யார் சொல்லியான? அப்போ ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது போல இருக்குதே. ஸோ இப்போ ராண்டி ஆர்டன் யாரோட எதையோ பேச்சை கேட்டு ஹீல் கேரக்டர் ஆகிருக்காரு, அது நல்லாவே தெரியுது. ஸோ அதை தான் பேக் ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது என்ன, யார்கிட்ட பேசியிருக்காரு, ஸோ யார் அந்த நம்பர் அப்படிங்கிறத பற்றி கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, ராண்டி ஆர்டன் அட்ரஸ் 2 பண்ண போகிறாரு போன வாரம் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணதை பற்றி. ஸோ அதில் நமக்கு தெரியும், எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஜெவேன் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ட்ராகன் லீ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பை நீ வந்து வெற்றி பெற பார்த்த முடியலை, பார்த்தனா கூடிய சீக்கிரம் நான் வந்து இந்த டைட்டிலுக்காக போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கோஃபி கிங்ஸ்டன் சொல்கிறாரு இந்த டைட்டில் லைனுக்காக நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அண்ட் டான் ஹவுசன் இருக்காருல, அவரும் வந்து இந்த இடத்துல கலாச்சிட்டு போயிட்டு இருக்காரு. மென்ஸ் இன்டர் கார்டினேட்டட் சாம்பியன்ஷிப்பாக எக்கச்சக்க பேர், இப்போ கோஃபி கிங்ஸ்டனாக இருக்கட்டும், அது மாதிரி ஜோன் ஓவன்ஸாக இருக்கட்டும், ட்ராகன் லீயாக இருக்கட்டும், எக்கச்சக்க பேர் இந்த மென்ஸுக்கான இன்டர் கார்டினேட்டட் சாம்பியன்ஷிப் ஸ்டோர் லைன் பக்கம் வந்துருக்காங்க. மேபி மல்டி மேனை வச்சு இந்த இன்டர் கார்டினேட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கிட்டத்தட்ட மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த மேட்ச் ஸ்டெஃபனி வால்கர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் ராக்கெல் ராட்ரிகஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ரெஸ்ல்மேனியாவில் ஸ்டெஃபனி மார்கன் லிவ் மார்கனுக்கு அகேன்ஸ்டாக உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் எப்படியாவது சீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஸ்டெஃபனி மார்கனை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளில் தான் இருக்கிறாங்க. அதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ இடைப்பட்ட நேரத்திலேயே இயோ ஸ்கை வந்து இந்த மாதிரிலாம் சீட்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுத்து நிறுத்ததுக்காக வராங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் அண்ட் ராட்ரிகஸ் 2 பேரும் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஸ்டெஃபனி வால்கர் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராக்கெல் ராட்ரிகஸ்ட்டை ரோல் அப் முறையில் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படியே பேக் ஸ்டேஜில் பார்த்தா இன்றைக்கி இன்டர் கார்டினேட்டட் சாம்பியன்ஷிப் வின் பண்ண முடியல. அதை பற்றி பெய்லி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பார்ட்னரான லைரா வேலிகரியா. அதே நேரத்தில் பேக் ஸ்டேஜில் பாருங்கள், நம்ம லோகன் பால் மற்றும் ஆஸ்டின் தேரி 2 பேருமே சேர்ந்து மேக்ஸ்டீன் துருப்பியை கைப்பிடிச்சு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பேக் ஸ்டேஜில் பாருங்கள், அதாவது இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, பின்னாடி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத மறைமுகமாக காட்டுறாங்க. அதே மாதிரி ஆஸ்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நான் வந்து போன வாரம் காட்லெட் மேட்ச்சில் வின் பண்ணியிருந்தா இன்றைக்கி ஏஜேலியை வீழ்த்தி நான் இன்டர் கணக்கில் சாம்பியனாக இருப்பேன், ஒன்ன மாதிரி ஸ்டூப்பிட் மோடுறதுனால தான் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. And guys, official graphics for the Brock Lesnar vs. Oba Femi and Brock Lesnar உடைய கிராஃபிக்ஸை பாருங்கள், அப்படியே பார்க்கறதுக்கு செம்மையாக WWE பற்றி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அஃபிஷியலி உங்களுக்குள்ள மேட்ச் நடக்குது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட், அதாவது நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாக பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் வரப்போகிறார். அவர் என்ன ஆன்சர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது தவிர்த்து நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஊசோஸ் லோகன் பால் ஆஸ்டின் தேரிக் அகேன்ஸ்டாக ஒரு டாக் மேட்ச் நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்ரால் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகிறது. இது தொடர்ந்து பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட்டாக காட்டுறாங்க. எல்ஏ நைட் இந்த ஊசோஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எல்ஏ நைட்டோடைய ரெஸ்ல்மேனியா பிளான் என்னவாக இருக்கும், அதுதான் ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது பற்றியெல்லாம். அதன் பின்பு ரோமன் ரெயின்ஸோடைய மெயின் ஈவெண்ட் டைம். நம்ம ஆல்ரெடி ரெஸ்லிங் கிங் 2ல் ரோமன் ரெயின்ஸ் என்ன பேசினார் பிரச்சனைகளை பற்றி ஒரு லென்த்தான வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா அது லென்த்தான செக்மெண்ட். பட் இருந்தாலும் ரா ரிவ்யூ அப்படிங்கும்போது சின்னதாக நம்ம அதில் மென்ஷன் பண்ணுற ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்லி ஆகணும். ரோமன் ரெயின்ஸ் எக்னாலஜ் பண்ணுறாரு அண்ட் பங்கை கூப்பிட்றாரு. பங்க் வந்ததுக்கப்புறமா இவங்க 2 பேருக்குள்ள வாய்க்கால் சண்டை அதிகமாகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பங்கு வந்து ரோமன் ரெயின்ஸை பார்த்து ஜோனும், ரோமன் பங்கோடைய ஒரிஜினல் நேமான பில் அப்படிங்கிற பேரை சொல்லி கூப்பிட்றாரு. பில்லெல்லாம் நீ கூப்பிடாத, என் குடும்பத்தில் இருக்கவங்க தான் கூப்பிடுன்னு சொல்லும்போது நான் அப்படி தான் கூப்பிடுன்னு சொல்லுவார். இதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா நான் அவனை ஜோன்லாம் கூப்பிட மாட்டேன், ஜோனா ரொம்பவே பெருமைக்குரியன்னு அர்த்தம், நீ அந்த அளவுக்குலாம் பெருமைக்குரிய கிடையாது, அதனால் அவனை அப்படி கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்க்கிறாரு. 2 பேருக்குள்ள சண்டை வரும்போது ரோமன் இந்த இடத்த விட்டு போகும்போது இந்த ஷோ அப்படிங்கிறது என்னோட ஷோ, நான் தான் முடிவு கொண்டு வருவேன், நீ கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பங்கு குறுக்கால நிற்கிறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸும் பொறுத்து பார்த்தாரு. இதுக்கப்புறமா இவன்கிட்ட பொறுத்து போனால் சரி வராதுன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது உன்னுடைய வைஃப் வந்து ஒரு பெஸ்ட் சாம்பியனாக இருக்கா, ஒரு நல்லவளாக இருக்கிறா, ஆனால் நீ வந்து இப்படி ஆப்போசிட்டாக இருக்கிற. உண்மையை சொல்லணும்னா அவங்க 2 பேருக்குள்ள வயசு டிஃப்ரென்ஸ் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. நீ வயசானவன் தானே, நீ ஒரு கிழட்டு பையன் தானே அப்படிங்கிற மாதிரி பங்கை பார்த்து பேசிட்டாரு. பங்குக்கு கோவம், அதாவது எதை பற்றி வேணால் பேசியிருக்கலாம், கிளவேன்னு சொல்லிட்டு வயசை பற்றி சொல்லிட்டேடான்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டாருங்க. கோவத்தில் பார்த்தீங்கன்னா பங்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணிட்டாரு. ரெஃப்ரீஸ்லாம் வராங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வந்த
ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வேண்டாம் விட்டுருங்க, அவனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பங்கும் கோவத்தில் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, போகும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆல்ரெடி சொன்னோம்ல இந்த ராவை வந்து ஷோ ஆரம்பிக்கிறது நான் தான், முடிக்கிறது நான் தான், நீ கிடையாதுன்னு சொன்னோம்ல அப்படிங்கிறத மீண்டும் ஒருக்கா ரசிகர்கள் மத்தியில் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் மேலேயே பங்கு கை வச்சுட்டாரு. இதுக்கு என்னென்ன அனுபவிக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கான ரா ரிவ்யூ அவ்வளோதான். பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.